கோத்தா உம்மால அவனை மூஞ்சில குத்துவேன் இப்படியா பேசுறது? மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். நிறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவே தவிர நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. ரொம்ப அநாகரீக வார்த்தைகளை பிரஸ் மீட்ல பேசியிருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. டைரக்டர் மிஸ்கின் சார்ட்ட கேட்கிறேன், உங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு, அசிங்கமான வார்த்தையில பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம். இது என்னங்க வார்த்தை? இந்த வார்த்தை உங்க வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியா? நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, படிச்ச பட்டதாரியா? உங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். டைரக்டர் மிஸ்கின் அவர்களை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நேத்து பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அநாகரிக வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ஊடகங்கள் வழியா பேசினதை வச்சு டைரக்டர் மிஸ்கின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். கிட்டத்தட்ட 2 நாளா எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, சார் இந்த டைரக்டர் பேசின பேச்ச பாருங்க அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சார், நீங்க பாத்தீங்கன்னா சமுதாய சீர்திருத்த படங்களை எடுக்கணும். நிறைய பேருக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுவே தவிர நாங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண கூடாது. உங்களோட வயசுக்கும் ஓகேங்களா, சோ 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. உங்களை குறை சொல்றதுக்காக சொல்லவில்லை. நீங்க எல்லாருக்கும் முன்னோடியாக திகழணுமே தவிர நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தவங்க அறிவுரைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறவே கூடாது. ரொம்ப அநாகரீக வார்த்தைகளை பிரஸ் மீட்ல பேசியிருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர், ஓகேங்களா. சோ நாங்களே பாத்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட பேசுறப்ப இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லார்ட்டையும் மரியாதையா தான் நாங்க பேசி பழகுவோம். நீங்க பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம, ஓகேங்களா, ஒரு பையனை நடிக்க சொன்னா கோத்தா உம்மால அவனை மூஞ்சில குத்துவேன் இப்படியா பேசுறது? ஏங்க டைரக்டர் மிஸ்கின் சார்ட்ட கேட்கிறேன், உங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறதுக்கு, அசிங்கமான வார்த்தையில பிரஸ் மீட்ல பேசுறதுக்கு வன்மையாக கண்டிக்கின்றோம். இது என்னங்க வார்த்தை? இந்த வார்த்தை உங்க வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியா? நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, படிச்ச பட்டதாரியா? உங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா? சபை நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் ஓகேங்களா, இவர் இந்த மாதிரி பிரஸ் மீட்ல, அதாவது இப்ப உள்ள தலைமுறைகளுக்கு நடிக்கவே தெரியல, அவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க அம்மான மூஞ்சில குத்தணும் போல இருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. இதுக்கு விசில் அடிச்சு சிரிக்கிற ஒரு கூட்டம் இத சோசியல் மீடியால போட்டு அவர் பேசுறது, அதுக்கு கீழே என் போட்டோவை இணைச்சு வச்சு போட்டாங்க ஒரு மீடியால. ஆக்சுவலா டைரக்டர் மிஸ்கின் என்ன பத்தி, உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பறக்க டாக்டர் டி திவாகர் என்ன பத்தி அவர் எதுவுமே தப்பா பேசல. அவர் பொதுவான கருத்தை ஜாலியா அந்த மாதிரி வெளியிட்டு இருக்காரு. பட் இதுவும் தப்பு தான், இதுவும் அநாகரிகம் தான். இதுக்கு கண்டிப்பாக டைரக்டர் மிஸ்கின் பாத்தீங்கன்னா அனைத்து பொதுமக்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஓகேங்களா. நான் திருப்பி கேட்கிறேன், டைரக்டர் மிஸ்கின் சார்ட்ட ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனையோ அல்லது ஒரு குழந்தையோ வெளியில இருக்கிற ஒரு நபர் கோத்தா உம்மால மூஞ்சில குத்துவேன் இப்படிலாம் சொன்னா நல்லா இருக்குமா? நம்ம சும்மா தான் விட்டுருவோமா? நான் உங்களை குறை சொல்றதுக்கோ உங்களை இதுக்காகவே பேசல. டைரக்டர் சார், நீங்க ஒரு சினிமா துறையில டைரக்டர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க இஷ்டத்துக்கு சோசியல் மீடியால பேச முடியாது. கண்டிப்பாக வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் எந்த நடிகருக்கோ பொதுமக்களுக்கோ பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் குரல் கொடுப்பேன். ஓகேங்களா. ஒரு இளைய தலைமுறையை நீங்க ஊக்கப்படுத்தலாம். இந்த மாதிரி உடங்குற மாதிரி பேசவே கூடாது. ஓகேங்களா. ஒரு இளைய தலைமுறையை நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வச்சு மேடை ஏற்றுறவங்க தாங்க சிறந்த டைரக்டர். அது என்னங்க நீங்க ஒரு பேச்சு பேசுறீங்க, அவங்களுக்கு நடிக்க தெரியல, இவங்களுக்கு நடிக்க தெரியல, அவங்கள பார்த்தா அவர் மடக்கி மூக்கில குத்துவாரா? இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா, நாகரிகம்னா உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? எவ்வளவு தமிழர்களோட கலாச்சாரம் எப்படிலாம் சீர்கிட்டு போச்சு பாருங்க. நீங்க கெட்ட வார்த்தை அப்படி பயன்படுத்துறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு உங்க மேல ஒரு நாயம் இருக்கணும். உங்களையோ உங்க குடும்ப நண்பர்களையோ குடும்ப உறுப்பினர்களையோ ஓகேங்களா ஒருத்தர் தேவையில்லாம அட்டாக் பண்ற அப்படின்ற பட்சத்துல நீங்க கெட்ட வார்த்தை பேசினா கூட பொதுமக்கள் மத்தியில அது மனசாரிடும். ஓகேங்களா. உங்களை பாத்தீங்கன்னா உங்க மேல நாயம் இருந்து உங்களை இன்னொருத்தர் இந்த மாதிரி கேவலமா தரைக்குறமா பேசினாருன்னா அப்ப எல்லாரும் மனிதர்கள் தான். அப்ப நீங்க கெட்ட வார்த்தையில அவங்கள திருப்பி திட்டினீங்களா பரவாயில்ல. ஆனா ஒரு பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த பிரஸ் மீட்ல நீங்க உட்காந்து உம்மால இதெல்லாம் இதை திருப்பி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன் உங்களுக்கு நம்மளோட தமிழ் கலாச்சாரம்லாம் எங்க போச்சு? மிஸ்கின் சார், திருப்பி சொல்ல வரேன், திரைப்பட இயக்குனர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களை விலைக்கு வாங்கிட்டோம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க.
எங்க பின்னாடி ஏன் பின்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாடே இருக்கு, ஏன் இந்தியாவே இருக்கு, உலகத்துல உள்ள அனைத்து தமிழ் மக்களும் எங்க பின்னாடி நிக்கிறாங்க. இப்பயும் வந்து உங்ககிட்ட நான் தாழ்வா வேண்டுதெல்லாம் கேட்டுக்கிறேன். எந்த ஒரு நடிகரையோ நடிகைகளையோ சமுதாய ஊடகங்கள் முன்னாடியோ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது, யாரையும் தரக்குறைவா பேசுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? நான் காலேஜ் படிக்கிறப்ப நான் உங்களை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்திரம் பேசுறது படம் 2006. அப்ப நான் காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பிசியோதெரபி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பிசியோதெரபி மருத்துவர். உங்க படத்தெல்லாம் பார்த்து ரசிச்சது உண்டு. ஆனா நீங்க இன்னைக்கு பேசின செய்கைகள் வந்து ரொம்ப ஒரு மன சங்கடத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. நீங்க உடனடியாக தமிழக மக்கள் முன்னாடி ஊடகங்கள் முன்னாடி மன்னிப்பு கேட்டாகணும். இது வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சொல்றேன், வன்மையாக கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக கலாச்சாரம் ஆல்ரெடி சினிமாக்காரவங்கனாலே ஒரு தப்பான அபிப்பிராயம் பொதுமக்கள் மத்தியில வந்துருச்சு. ஒரு சினிமாக்காரங்கன்னா யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சினிமா துறை மேல அவ்வளவு ஒரு கெட்ட பேர் இருக்கு. நீங்க திருப்பியும் இந்த மாதிரி சினிமா, அதாவது ஒரு மீடியா முன்னாடி அசிங்கமா பேசுறதுனால எங்களை போன்ற படிச்ச பட்டதாரிகளே அது பாதிக்கும். நாங்கெல்லாம் முறையா பிசியோதெரபி மருத்துவம் படிச்சு மருத்துவரா இருக்கோம். ஏன் சினிமா துறையில நாளைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கூட ஆகலாம். ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க வாட்டர்மெலன் ஸ்டாரு. அப்ப எங்களை மாதிரி போன்ற நபர்களையும் மதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் படிச்ச நபர்கள் சினிமா துறையில இருக்காங்க. சோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவப்பெயர் வைக்கிற மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தைகள் இருக்கு. சோ உடனடியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டாகணும். தயவு செஞ்சு என்னோட வேண்டுதலா கேட்டுக்கிறேன். சமூக ஊடகங்கள்ல மீடியாக்கள்ல பேட்டி கொடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஓத்தா உம்மால இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணாதீங்க. திருப்பி சொல்ல வர உங்ககிட்ட ரெக்வெஸ்டா தான் கேட்டுக்கிறேன். மக்களுக்கு முடிஞ்சா நம்ம உதவியை செய்வோம், முடிஞ்சா நல்ல விஷயங்களை போதிப்போம். வளர்ற ஜெனரேஷனுக்கு, அதாவது உங்களை பார்த்து தாங்க ரோல் மாடல் நிறைய பேர் வருவாங்க. மிஸ்கின் சார் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறான்ட்டு இனிமே புதுசா வர்ற டைரக்டர் அசிங்கமா மீடியால போயிட்டு குடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளும் இவர மாதிரியே வரணும்ட்டு. இதுக்கு நம்ம ஆளா இருக்கக்கூடாது. நாகரிகமாக, நவநாகரிகமாக, டீசென்டான முறையில உங்களோட கருத்தை மக்களுக்கு நீங்க தெரிவிங்க. அதை யார் வேணாம்ன்றாங்க. அதை விட்டுவிட்டு ஏன் இப்படி மூஞ்சியில குத்தி வேண்டதும் அசிங்க வார்த்தைகள் பயன்படுத்துறது, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாளைக்கு என்ன சொல்ல வருது, நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னே வர்றாரு, தத்தி வர்றாரு. ஓகேங்களா? தத்தி வந்து கூட வாழ்க்கையில பெரிய ஆள் ஆயிருக்காங்க. சிலர் இயற்கையாவே நடிப்பு திறமை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அடுத்தவங்களோட கலை நயத்தை குறை சொல்றதுமே தப்புதான். நல்ல டைரக்டர் அவன்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அந்த நடிப்பை வாங்கி நடிக்க வைக்கிறது நல்ல டைரக்டர். அடுத்தவங்களை வந்து குறை சொல்றது, மூக்களை குத்துவேன்றது ஒரு நல்ல ஒரு டைரக்டருக்கு அழகு கிடையாது. சோ நீங்க கண்டிப்பாக இதுக்காக நீங்க வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள் கிட்ட. திரும்பி சொல்ல வரேன், டைரக்டர் மிஸ்கின் தனிப்பட்ட முறையில வாட்டர்மெலன் ஸ்டார் என்ன வந்து தாக்கி பேசவே கிடையாது. அவர் பொது கருத்தை சொன்னாரு. பொது கருத்திலுமே சில அசிங்கமான வார்த்தைகள் இருந்துச்சு. ஒரு பிரஸ் மீட்ல வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அநாகரிகம். நான் எல்லா பொதுமக்களுக்காக குரல் கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து அவரோட தவறை உணர்ந்து இனிமே வர்ற பிரஸ் மீட்டுகள்ல இந்த மாதிரி அநாகரிக வார்த்தைகளை செய்ய மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நிறைய பிரஸ் மீடியாவுமே வந்து பாத்தீங்கன்னா அநாகரிகமா பேசுறவங்கள தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. அநாகரிகமா பேசுறவங்க தான் அதை ஸ்பீட் சவுண்ட் போட்டு கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.